போதும். ஆமாங்க, வெறும் 15 to 20 மினிட்ஸ்லயே மாவுக்கான பேட்டரி ரெடி பண்ணி அதை குக் பண்ணி எடுக்க முடியும்னு சொன்னா யாராவது செய்யாம இருப்போமா? அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட்டான கேக் ரெசிபி தான் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதே மாதிரி கேக் நீங்களும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணீங்க. இன்னும் வெயிட் பண்ணிட்டு வாங்க அந்த ரெசிபிக்குள்ள போலாம். இந்த கேக் செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திக்கோங்க. முட்டை நீங்க ரெசிபி செய்யறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முட்டையை ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையை நல்லா பீட் பண்ணியாச்சா? இதுல ஒரு 1/4 கப் அளவு வாசனை இல்லாத ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. வாசனை உள்ள எண்ணெய் சேர்க்க கூடாது. இதோட 1/2 கப் அளவு காய்ச்சி ஆற வச்சு பால் சேர்த்துக்கலாம். ரெண்டத்தையும் சேர்த்துட்டு முட்டையோட நல்லா கலக்குன்னு கலக்கி விட்டுருங்க. இப்ப இதுவும் கலந்ததுக்கு அப்புறமா 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலா 1/2 கப் நீங்க பிரவுன் சுகரும் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவு பைனாப்பிள் எசன்ஸ் தான் சேர்க்கணும்னு இல்லை, இதுக்கு பதிலா நீங்க வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு சர்க்கரை கரையில அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல 1 கப் அளவு மைதா மாவு, இதுக்கு பதிலா நீங்க கோதுமை மாவு கூட தாராளமா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு ஸ்லோவா விஸ்க் வச்சு ஒன் சைடாவே பீட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பேக்கிங் பவுடர் தேவையில்லை. பாருங்க, மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். நல்லா அடிகனமான நான்ஸ்டிக் பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. பேனை பார்த்தோன்னே கமெண்ட்ஸ்ல எனக்கு கழுவி ஊத்தாதீங்க, என்னக்கா கீரல் விழுந்திருக்கு, இந்த பேன்லாம் சமைக்க யூஸ் பண்ணலாமான்னு. என்கிட்ட இந்த பேன் தாங்க இருக்கு, அதனால தான் நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட நல்ல குவாலிட்டி பேன் இருக்குன்னா தாராளமா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேன்ல பேட்டரை சேர்த்துக்கலாம். பேட்டரை ஊத்துனோடனே அது தானாவே ஸ்ப்ரெட் ஆயிரும். கண்டிப்பா நீங்க அடிகனமான நான்ஸ்டிக் பேனே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் டீமோல் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், இல்லைன்னா ஒட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்ப கேஸ் ஆன் பண்ணி இருக்கிறதுலே லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு பேன் எடுத்து வச்சு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. காத்து போகாத அளவுக்கு லிட் போட்டு நல்லா கவர் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் குக் பண்ணீங்கன்னா நல்ல ஓட்டையா சாஃப்டான கேக் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ஜஸ்ட் 15 to 20 மினிட்ஸே போதுங்க. எனக்கு ஒரு 11 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம எடுத்திருக்க பேனோட அளவு நம்ம வைக்கிற தீயோட அளவை பொறுத்து வேரி ஆகும். இப்போ அதை அப்படியே எடுத்து கமுத்துனீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு டீமோல்டும் ஆயிரும். பாருங்க எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியா ஓட்டையா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல இந்த கேக்கை நீங்க கட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட குக்கி கட்டர் இருக்குன்னா அதை வச்சு கூட நீங்க கட் பண்ணலாங்க, சூப்பரா வரும். இப்போ பாருங்க, நான் கேக் எடுத்து காட்டுறேன். எவ்வளோ ஓட்டையா அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியா இருக்கு. டேஸ்ட்டுமே அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சுங்க. கண்டிப்பா இந்த பைனாப்பிள் கேக்கை ட்ரை பண்ணி பாருங்க. பாத்தீங்களா இந்த கேக்கை எவ்வளவு ஈஸியா சிம்பிளா செஞ்சுட்டோன்னு? இதே மாதிரி சிம்பிளா உங்க வீட்லயும் நீங்க செஞ்சு பாருங்க. நாளைக்கு இதே மாதிரி சிம்பிளான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். பாய்.